ஹலோ காய்ஸ், வெல்கம் டு காசிப்பியன்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அக்டோபர் 19th ஸ்டார்ட் ஆக போகிற இந்தியா vs ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரீஸ்க்கான ஒரு ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இது நம்ம காசிப்பியன்ஸ் சேனலோட புது முயற்சி. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. ஆஸ்திரேலியா பிட்ச் கண்டிஷன்ஸ் அதை பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் 3 மேட்சஸ் நடக்க போகுது. 3 மேட்சஸ் 3 டிஃப்ரெண்ட் வென்யூஸ் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பர்த்லேயும், செகண்ட் மேட்ச் அடிலைட், தேர்ட் மேட்ச் சிட்னிலையும் நடக்க போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்த் விக்கெட் வந்து ஜென்ரலாக ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விக்கெட்டாக இருந்தது. பட் இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டில் வந்து பர்த் விக்கெட் வந்து நல்ல பேட்டிங் விக்கெட்டாக இருக்குது. அடிலைட் விக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங் விக்கெட். நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்க போகிற விக்கெட். நல்லா பால் ஃபாஸ்ட்டாக பறக்கிற மாதிரி ஒரு விக்கெட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் செட்டில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அடிலைட்டில் நல்லா ரன்ஸ் அடிக்கலாம். சிட்னி வந்து ஒரு நியூட்ரல் விக்கெட்டாக இருக்க போது. ஈக்குவல் காம்படிஷன் பிட்வீன் பேட் அண்ட் பால் இருக்க போது. ஆனால் ஸ்பின்னர்ஸ்க்கு லேட்டராக கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிட்னியில் ஆடும்போது ஜென்ரலாக டீம்ஸ் 2 ஸ்பின்னர்ஸை வந்து ஆடுறதுக்கு டெம்ப்ட் பண்ணுவாங்க. நம்மளோட இந்தியன் டீமோட ஸ்குவாடை பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய மாற்றம்னே சொல்லலாம். ரோஹித் சர்மா ஒரு கரண்ட்டில் நடந்த ஒரு 2 கன்சிஸ்டன்ட் ஐசிசி ஈவெண்ட்ஸை வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. அவரை வந்து கேப்டன்சிலேருந்து வந்து தூக்கிட்டு அந்த இடத்துல சுப்மன் கில்லை வந்து கேப்டன் ஆக்கியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 2025 எண்டில் இருக்கோம். நம்ம 2027 வந்து 2027 மிடில் வந்து வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வந்து ஒரே ஒரு டூர் தான் நமக்கு ஆஸ்திரேலியா கூட ஓடிஐ சீரீஸு. அதுக்கப்புறமா வந்து 2026 ஸ்டார்ட் ஆகிடும். 2026 1 இயர் தான் இருக்குது நமக்கு. 2027 ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐபிஎல் ஆடிடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வேர்ல்ட் கப் வந்துடும். ஸோ வந்து 1 இயர் வேர்ல்ட் கப்புக்கு 1 இயருக்கு முன்னாடி எதுக்கு கேப்டன்சி சேஞ்ச் வந்து அவசியம் சொல்லி தெரியல. அவங்களோட பிளான் என்னவாக இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கும் இது ஒரு லாஸ்ட் வேர்ல்ட் கப்பாக இருக்கலாம். ப்ராபப்ளி லாஸ்ட் டைம் அவங்கள நம்ம ஓடிஐயில் பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம். அதனால் வந்து சுப்மன் கில்லுக்கு வந்து அடுத்த ஃப்யூச்சராக பார்க்குறாங்க. சுப்மன் கில்லுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி இருக்கும்போதே கேப்டன்சி கொடுத்து அவங்களோட வழி நடத்தலில் வந்து கேப்டனாக வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங்கில் இருக்காங்க. நம்ம இந்தியன் டீம் ஸ்குவாடை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேப்டன் சுப்மன் கில், வைஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸ்ரேயாஸ் ஐயரோட ஐபிஎல் கேப்டன்சியை பார்த்ததுக்கப்புறமா ஐபிஎல்லில் ஒரு 5 to 6 அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சு டீமை ஃபைனல்ஸ்க்கு எடுத்துன்னு வந்தார். அதை பார்த்ததுக்கப்புறமா இது ஒரு நல்ல மூவ்னு தோணுது. ஸ்ரேயாஸ் ஐயரை வைஸ் கேப்டனாக போடுது. நிறைய பேர் கேஎல் ராகுலுக்கு கேப்டன்சி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சுப்மன் கில் இங்கிலாந்து டீம் கண்டிஷன்ஸில் வந்து டெஸ்ட்டில் வந்து நல்ல கேப்டன்சி பண்ணார். அவர் நல்ல கான்ஃபிடென்ஸில் இருக்கும்போது அவர் கேப்டன்சி கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு போல்டு மூவாக தான் பார்க்குறேன். பட் ரோஹித் சர்மா இமீடியட்டாக வந்து திடீர்னு வந்து ஒரு கேப்டன்சிலேருந்து தூக்குனது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவரை வந்து கொஞ்சம் பெட்டராக ட்ரீட் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா விராட் கோலி திருப்பி வராது டீமுக்குள்ளே. தென் கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். மிடில் ஆர்டரில் நீங்கள் ஆடுறதுக்கு ஒரு பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுல் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா ஃபார்மில் இருக்கார். நல்லா பண்ணுவாருன்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியன் டீமோட முதுகெலும்பு கேஎல் ராகுலுக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட் பிளேயராக ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் த்ருவ் ஜுரலை செலக்ட் பண்ணியிருக்காங்க. த்ருவ் ஜுரல் இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக நடந்த மேட்ச்சில் வந்து செஞ்சுரி அடிச்சார். ப்ளஸ் த்ருவ் ஜுரல் வந்து இந்தியா ஏ டீமுக்காக வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் வந்து ஒரு நல்ல சைன் காட்டினார். நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ஐபிஎல்லில் வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டது. அதனால் அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன்ஸில் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும்னு சொல்லி ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல செலெக்ஷன். ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் சீரீஸில் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். இதுலேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நம்புகிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், இவங்க 2 பேரையுமே கூட ஆல்ரவுண்டராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அக்சர் பட்டேலோட செலெக்ஷனில் தான் எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. அக்சர் பட்டேல் வந்து ஓவர்சீஸில் வந்து பெருசாக வந்து கிரிக்கெட் ஆடலை இந்தியன் டீமுக்காக. அவர் பெருசாக நல்லாவும் பண்ணல ஓவர்சீஸில். வாஷிங்டன் சுந்தர் நல்லா பண்ணியிருக்காரு. ஜடேஜா டீமில் இல்லைங்க. ஜடேஜாவுக்கு பதிலாக அக்சர் பட்டேலை வந்து எடுத்தது வந்து ஒரு பிளண்டர் ஆஃப் த மூன் நம்மளுக்கு தெரியுது. ஏன் ஜடேஜா இல்லைன்னு சொல்லி தெரியல. ஜடேஜாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா இல்லை ஜடேஜாவிலேருந்து மூவ் ஆன் பண்ணுறாங்களா இந்தியன் டீம்னு தெரில. ஜடேஜா ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஃபார்மில் இருக்கார். ப்ளஸ் வந்து ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து நைட் மேராக இருந்திருக்காரு ஜடேஜா.
அவரை வந்து டெஃபினட்டாக இந்தியன் டீம் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிடில் ஆர்டரில், எஸ்பெஷலி டாப் ஆர்டர் கொலாப்ஸுக்கு அப்புறமா ரன் அடிக்கிறதுல. தென் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா எங்கேருந்து வந்தாருன்னே தெரியல, ஆனால் எல்லா டீம்லேயும் அவர் இருக்காருங்க. பிரசித் கிருஷ்ணா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், எஸ்பெஷலி லாஸ்ட்டு 5th டெஸ்ட்டு இந்தியா vs ஆஸ்திரேலியா சீரீஸில். அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா வந்து இங்கிலாந்து சீரீஸ்லேயே வந்து நல்லா பவுலிங் போட்டார் லாஸ்ட்டு 2 டெஸ்ட்டில், எஸ்பெஷலி ஃபைனல் டெஸ்ட் வின் பண்ணி கொடுக்குறது ஒன் ஆஃப் த ஹீரோவாக இருந்தார். சிராஜும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, நல்ல ஃபார்மில் இருக்கார். ஹர்ஷ்தீப் சிங் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக நடந்த ஒரு ODI சீரீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், அதனால் எடுத்திருக்காங்க. குல்தீப் யாதவ் வந்து ஜென்ரலாக வந்து ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் வந்து ஸ்பின் பவுலர்ஸ்க்கு வந்து எஃபெக்ட் இல்லாத கண்டிஷன்ஸ்லேயும் நல்லா ஸ்லோவர் த்ரூ தி ஏர் போட்டு பேட்ஸ்மேனை டிசீவ் பண்ணி எடுக்கிற திறமை இருக்கிற பவுலர். ஏற்கனவே ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் நல்லா பண்ணியிருக்காரு, நியூசிலாந்து கண்டிஷன்ஸ்லேயும் நல்லா பண்ணியிருக்காரு. இது மாதிரி சேனா கண்ட்ரீஸ்க்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு குல்தீப் யாதவ், அதனால் அவர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டீமில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ரவீந்திர ஜடேஜாவை பற்றி நம்ம சொல்லிட்டோம். செகண்ட் வந்து சஞ்சு சாம்சன் கடைசியாக வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ODIயில் ஆடின மேட்ச்சில் ஒரு 100 அடித்தார், எஸ்பெஷலி வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸுக்கு அப்புறமா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில் ஒரு 100 அடித்தார். அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறமா சஞ்சு சாம்சனை கன்சிடரே பண்ணல. இங்கேயும் வந்து சஞ்சு சாம்சன் பேர் இங்கே இருந்திருந்தால் சஞ்சு சாம்சன் இப்போ வந்து ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்கார். ஏஷியா கப்புக்கு அப்புறமா அவர் வந்து இந்தியன் டீமுக்கு தேவைப்படுற ரன்ஸை அடிச்சிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். மூணாவது வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் நல்லா பவுல் பண்ணார், ஏஷியா கப்லேயும் நல்லா பவுல் பண்ணிகிட்ருக்காரு, நல்ல ஃபார்மில் இருக்கார் வருண் சக்கரவர்த்தி வந்து இந்தியாவோட பெஸ்ட்டு ஸ்பின்னர் இப்போ கரண்ட்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கும்போது வருண் சக்கரவர்த்தியை வந்து இங்கே ட்ராப் பண்ணது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து ஸ்பின்னருன்றதால வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் பெருசாக ஸ்பின் எடுக்காதுன்றதால ட்ராப் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்களோட ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு வந்து கொஞ்சம் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, யங் பிளேயர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடுறாங்க இந்த சீரீஸு ஆஸ்திரேலியன் பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அந்த சமயத்தில் வருண் சக்கரவர்த்தியோட மிஸ்ட்ரி ஸ்பின்னை பார்த்து அவங்களோட விக்கெட்ஸை வந்து லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது, அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். சிட்னி கண்டிஷன்ஸில் வந்து எஸ்பெஷலி வந்து வருண் சக்கரவர்த்தி ஆட வைக்கிறதுக்கு வந்து கேப்டன் டெம்ப்ட் ஆனாலும் ஆகிருப்பார், ஆனால் வந்து இப்போ வந்து வருண் சக்கரவர்த்தி டீமில் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் இந்தியன் ஸ்குவாடை பற்றின ஒரு ப்ரிவ்யூ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை நோக்கி போனோன்னா மெயின் ஸ்ட்ராட்டஜிங்க. ஏன்னா வந்து ஆஸ்திரேலியன் பேட்டிங் யூனிட்டை பற்றி பார்த்தோன்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சல் மார்ஷ் டாப் ஆஃப் த ஆர்டரில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள விட்டிங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ் அண்டு கேமரான் க்ரீன் வருவாங்க, இவங்களும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இந்த 4 பேரை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேட்டிங் யூனிட் ஒன்றுமே இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயர்ஸ். அவங்களும் வந்து ஒரு மேட்ச் நல்லா ஆடுறாங்க, ஒரு மேட்ச்சை சொதப்புறாங்க. அதனாலேயே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான சீரீஸில் வந்து ஆஸ்திரேலியா தோற்றுடுச்சு. இவங்க வந்து ஒரு நல்ல மிடில் ஆர்டரில் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்காததாலேயே. ஸோ வந்து இந்த 4 பிளேயர்ஸோட விக்கெட்டை நம்ம ஏர்லியான்னு தூக்கிட்டோன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சல் மார்ஷுக்கு வந்தோம்னா, டிராவிஸ் ஹெட் எல்லாம் குள்ளமான பேட்ஸ்மேன், இந்தியன் டீமுக்கு ஒரு நைட் மேர் கொடுத்த ஒரு பேட்ஸ்மேன். பட் வந்து அவரோட பேட்டிங் அனாலிசிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட ஷாட்ஸ் வந்து பேட்டுக்கும் பேட்டுக்கும் நிறைய கேப் வச்சு ஆடுவார். ஸோ அது அவரோட வீக்னஸ்னே சொல்லலாம். அதை வந்து கார்னர் பண்ணி நல்லா ஒரு இன்ஸ்விங்கர், போத் மிச்சல் மார்ஷுக்கும் சரி டிராவிஸ் ஹெட்டுக்கும் சரி ஒரு நல்ல இன்ஸ்விங்கர் போட்டு விக்கெட் எடுத்தாங்கன்னா வந்து விக்கெட் எடுக்க முடியும். ஏர்லியான் வந்து பவர் பிளேயில் விக்கெட் எடுக்க முடியும். இதுக்கு வந்து முகமது சிராஜ் வந்து டார்கெட் பண்ணுவார் இவங்கள வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு. இதுதான் வந்து அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேமரான் க்ரீன் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷை பற்றி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம். ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்க ஒரு பேட்ஸ்மேன், நல்லா குனிஞ்சி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அவருக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல ஷார்ட் பால் போட்டிங்கன்னா ஒரு லாங் லெக்லேயும் மிட் விக்கெட்லேயும் ஃபீல்டர் வச்சுட்டு ஒரு நல்ல ஷார்ட் பால் போட்டிங்கன்னா அவரோட விக்கெட் எடுக்கலாம். அதே வந்து கொஞ்சம் லூஸ் ஷார்ட் பால் போட்டிங்கன்னா ஒரு நிறைய ரன்னும் அடிப்பார். ஷார்ட் பாலுக்கு அகேன்ஸ்டாக டெட்லியான பேட்ஸ்மேனும் கூட. இதுக்கு நல்ல ஷார்ட் பால் போகிறதுக்கு பிரசித் கிருஷ்ணா ஒரு யூஸ்ஃபுல் ஆப்ஷனாக இருப்பார். தென் கேமரான் க்ரீன் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப் லைனில் போட போகிற பவுலிங்கில் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து கேமரான் க்ரீன் வந்து விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு. எட்ஜ் எடுத்து ஸ்லிப்பில் வந்து கேட்ச் போயிடுது. கேமரான் க்ரீன் வரும்போதே ஒரு ரெண்டு ஸ்லிப்பு வச்சுட்டு
முகமது சிராஜோ இல்லை ஹர்ஷ்தீப் சிங்கோ யாரோ ஒருத்தர் வந்து 4th 5th ஸ்டம்ப் லைனில் வந்து போல் பண்ணி ஒரு அவுட் ஸ்விங்கர் போட்டு விக்கெட் எடுத்துடலாம் கேமரான் க்ரீனை. இதுதான் வந்து பிளானாக இருக்கும். நீங்கள் வந்து ஓவரால் பிளான் எங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுக்கணும். பவுலிங் எடுத்து ஆஸ்திரேலியன் டீமை வந்து ஒரு கம்மி டோட்டலுக்கு சுருட்டிட்டு அடிக்க பார்க்கணும். ஏன்னா வந்து ஆஸ்திரேலியன் டீமுக்கு வந்து 3 கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட். இவங்க தான் வந்து பல காலமாக ஆஸ்திரேலியன் டீமோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை வந்து எடுத்து நடத்திட்டு வராங்க. இதை தான் மிச்சல் ஸ்டார்க் இப்போ கரண்ட்டாக T20லேருந்து ரிட்டையர் ஆகியிருந்தாலும் இவங்க 3 பேரும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க இப்போ வந்து பவுல் பண்ணுறதுக்கு. இவங்க 3 பேரும் தான் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு ட்ரபிள் காஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ஒரு கம்மி டோட்டலுக்கே ஆஸ்திரேலியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க 3 பேரை சேஃபாக ஆடி இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் தப்பி தவறி 300 ரன் அடிச்சாங்கன்னா வந்து இவங்கெல்லாம் நல்லா பவுலிங் போட்டாங்கன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து சேஃபர் ஆப்ஷன் இந்தியன் டீம் வந்து டாஸ் பவுலிங் எடுத்து இவங்களோட பிளான்ஸை யூஸ் பண்ணி இவங்களோட விக்கெட்ஸ் எடுத்து நம்ம கம்மி ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணி நம்ம பேட்டிங்கில் வந்து சேஃபாக ஆடிட்டு போயிட்டா நல்லாயிருக்கும். கீ பேட்டில் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா vs மிச்சல் ஸ்டார்க். ரோஹித் சர்மா நீங்கள் காலங்காலமாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்காக இருக்கார். பட் ரோஹித் சர்மா வந்து இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கார். மிச்சல் ஸ்டார்க்கு அகேன்ஸ்டாக T20 வேர்ல்ட் கப்பில் கூட T20 வேர்ல்ட் கப் 2024 கூட நல்லா அட்டாக் பண்ணி ஆடி பாசிட்டிவாக ஆடினார். அண்டு மிச்சல் ஸ்டார்க்கும் வந்து நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். பவர் பிளேயில் இனிஷியலாக வந்து ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடியவர். ஸ்விங்கர் போட்டு நிறைய போல்ட் அண்ட் LBW எடுக்கக்கூடியவர். ரோஹித் சர்மா வந்து நிறைய அந்த மாதிரி அவுட்டாக இருக்கிறதால இது ஒரு கீ பேட்டிலாக இருக்கும். செகண்ட் பேட்டில் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா வந்து விராட் கோலி vs ஜாஷ் ஹேசல்வுட். நிறைய பேர் கேட்பாங்க விராட் கோலி vs ஸ்டார்க் இல்லை விராட் கோலி vs ஜாம்பா இருக்கலாமே. ஆனால் வந்து ஆடம் ஜாம்பாக்கு அகேன்ஸ்டாக என்ன தான் விராட் கோலி நிறைய அவுட் ஆயிருந்தாலும் இந்தியன் கண்டிஷன்ஸ் நிறைய அவுட் ஆகிருப்பார். ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் வந்து எஸ்பெஷலி வந்து ஸ்பின் எடுக்காது. ஸோ விராட் கோலி வந்து ஆடம் ஜாம்பாவை ப்ளே பண்ணிடுவார்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அகெயின் மிச்சல் ஸ்டார்க் வந்து இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து விராட் கோலியோட விக்கெட்டை நிறைய வாட்டி எடுத்தார் அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைன் போட்டு. பட் விராட் கோலி வந்து இதையும் வந்து மிச்சல் ஸ்டார்க்கோட போலிங்கே வந்து ஆடிடுவார்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து ஜாஷ் ஹேசல்வுட் வந்து விராட் கோலியை 3 வாட்டி எடுத்திருக்காரு ஓடிஐஸில். ஜாஷ் ஹேசல்வுட்டோட போலிங்கில் விராட் கோலிக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். ஜாஷ் ஹேசல்வுட் ஆல்ரெடி ஒரு டால் பவுலர். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இன்னும் நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இந்தியா vs ஆஸ்திரேலியா ODI சீரீஸ்க்கான ப்ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் RJ. தேங்க்யூ.